இன்னைக்கு பேசுற. கண்டிப்பா அதுக்கு தானே வந்திருக்கோம். டெய்லியும் அதுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டானா பேச முடியாது, கூட்டமா இருக்கும். ஸோ இங்கேயே பேசிடு. டேய் விஜய், வந்துட்டாடா டேய், வந்துட்டாடா. வந்துட்டாடா. மச்சான், போடா. கீர்த்தனா ஒரே ஸ்கூல், இப்போ ஒரே காலேஜ், 8 வருஷமா தெரியும். இப்போ ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க? சிரிக்கிறதுக்கும் பெர்மிஷன் வாங்கணுமா? சரி ஓகே, அப்புறம் வேற என்ன? பாட்டு பாடுவியா? ஆனா யாருக்கு, யாருக்காக, எதுக்காக? ஏன் இவ்ளோ கேள்வி? சும்மாதான். நான் தானே கேக்குறேன், அப்ப எனக்குனே வச்சுக்கோயேன். ஏன் பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லையா? இல்ல. சரி ஓகே, எந்த மாதிரி பாட்டு? லைட்டா ஏதாச்சும் ஃபோக் மாதிரி. ഫ്രണ്ട്ഷിപ്പിന് പിന്നിൽ ഹോർമോൺ തുടിപ്പിനിൽ ടീനേജ് വയസ്സിനിൽ കണ്ടേൻ കനവേ ആലാന നെനപ്പിൽ ഇളമയൻ വിയപ്പിനിൽ പർവ്വത്തിൻ പൊടിപ്പിനിൽ പാർത്ത കനവേ തന്നാനേ 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 ഫ്രണ്ട്ഷിപ്പിന് പിന്നിൽ ഹോർമോൺ തുടിപ്പിനിൽ ടീനേജ് വയസ്സിനിൽ കണ്ടേൻ കനവേ ആലാന നെനപ്പിൽ ഇളമയൻ വിയപ്പിനിൽ പർവ്വത്തിൻ പൊടിപ്പിനിൽ പാർത്ത കനവേ கால் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் கிளம்பலாமா? டேய் இருடா, அவன் வேற ஃபோன் பேசிட்டு இருக்கான். சென்றவளே நீதானடி, என் காதுக்குள் முகவரி தந்து சென்றவளே நீதானடி. பெண்ணே அடி பெண்ணே, என் இதயத்துக்குள் நுழைந்தாய். அன்பே என் அன்பே, நீங்காதடி கண்ணே. தூக்கத்தில் என் மனக்கண்கள் ருசி தந்த உந்தன் கண்ணங்கள். பெண்ணே அடி பெண்ணே, என் இதயத்துக்குள் நுழைந்தாய். அன்பே அடி அன்பே, நீங்காதடி கண்ணே. போகாதடி பெண்ணே. பார்வை உன் முதல் பார்வை போனதே, என் மூச்சு பேச்சு நின்று போனதே. ஃப்ரெண்ட்ஷிப்பின் நினைப்பினில் ஹார்மோன் துடிப்பினில் டீனேஜ் வயசினில் கண்டேன் கனவே ஆலான நினைப்பில் இளமையின் வியப்பினில் பருவத்தின் பொடிப்பினில் பார்த்த கனவே தன்னானே 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 தன்னானே. Not bad, da. Not bad.
நல்லா தானே பாடுற. இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? சின்ன வயசுலேயே பியானோ கிட்டார்லாம் வாசிக்க தெரியும். ஸோ அதனால் இருக்கலாம். காலேஜே முடிய போகுது. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்னை எங்கேயாச்சும் பாட வச்சு ட்ரீட் கேட்டிருப்பேன்ல. இப்போவும் பில்லு நான் தான் பே பண்ண போகிறேன். என்ன கலாய்க்கிறியா? என்னோட காஃபிக்கு நானே பே பண்ணிக்கிறேன். சரி ஓகே. அப்புறம் கிளம்பலாமா? கிளம்பணுமா? கிளம்பு கிளம்பு கிளம்பலாம். கிளம்புடா டேய், டைம் ஆயிடுச்சுடா, போயிட போறாடா. கிளம்பு 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 கிளம்பு. டேய், கத்தாதடா, இருடா. வேடிக்கை வண்டி தானே ஸ்டார்ட் ஆக பார்க்க மாட்டேங்குது. போறோம். ஏன்டா மச்சான் அவசரம்? நாளைக்கு செம்டா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேணாமே. என்னத்தா வேணாமே, போய் தொலைடா. போ போ இருடா. போ. டேய் மச்சான் மச்சான், காலேஜ்லாம் போயிருக்க மாட்டாடா அவ. மச்சான் ஒருவேளை வீட்டில் தூங்கியிருப்பாளோ? ஆமாம், தூங்கினா மட்டும் அழகாயிடவா போறா. டேய் அங்கெல்லாம் தேடாத, அவ இருக்க மாட்டா. அவள் யாரோட இருக்காளோ? என்னது? டேய் டேய் டேய், அவங்க அம்மாவோட தான்டா இருப்பா. மச்சான் டீனா இல்லை, ஷாப்பிங் போயிருப்பா நினைக்கிறேன். வாங்க நம்மளும் போகலாம். அங்கே பாரு அவனை, பஸ்ஸுக்கு உள்ளே தேடுறதை விட்டு வெளியே தேடிட்டு இருக்கான். டேய் என்னடா உன் பிரச்சனை? ஒரு மாதிரியா இருக்க. எனக்கும் அவளுக்கும் செட்டே ஆகலை. பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை. முடிச்சுக்கலாம்னு தோணுது. அன்னைக்கு அவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்களேடா, பின்ன அதெல்லாம் என்னடா? குல்பிடா. சரி ஓகே, நான் கிளம்புறேன். கீர்த்தனா நீ கிட்ட வராத. பிடிச்சிருக்குன்னு சொல்லு. கிட்ட வராத. கிட்ட வராதன்னு சொல்றேன்ல. பிடிச்சிருக்குன்னு சொல்லு. பிடிச்சிருக்கா? நோ 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 நோ, பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்ல, அவ்வளோதானா? உன் தாடி பார்த்தாலே பயமா இருக்கு. நான் பின்னாடி போறேன். நான் பின்னாடி போறேன். கிட்ட வராத. டேய் மச்சான், அவெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டாடா. வெட்ரா பார்த்துக்கலாம். 2 வருஷம் முன்னாடியே பேசியிருக்கணுமோ? பேசியிருந்தாலும் ஒன்றும் நடந்திருக்காது. ஏன் நடந்திருக்காது? முதல் தடவை நீ அவளை பார்க்கும்போது அவனை பார்க்க கூட இல்லை. ஒரு வேளை பார்த்துருந்தா திங்ஸ் குட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். பட் இப்போவும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் சைட்டில் வர லவ் தான் ட்ரூ லவ். நீ அவளை பார்க்கும்போது அவளும் உன்னை பார்த்துக்கணும், இல்லைனா போச்சு. ஆ, எக்ஸாம்பிள்லாம் தேடாத, VTVலேயே அப்படி தான். என்ன இதான் மெசேஜா? புதுசாக சொல்லணும்ல, எல்லாமே லவ் தானே. காஃபி ஷாப்புக்கும் இந்த கான்செப்டுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஏன் சம்மந்தம் இல்லை? அதான் ஹீரோ ரோட்லேயே இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டான்ல. நம்மளும் அதை அப்படியே பிரேக்கப்னு வச்சுப்போம். வேணும்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, காரணம்லாம் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குது, அவ்வளோதான். ஏய், இப்போ என்னடா சொல்ல வர? சிம்பிள், லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட மூஞ்சியை வாச்சு காமிங்கடா. என்னதான் பப்பு கிளப்னு பசங்க பொண்ணு மாறினாலும் லவ்னு வந்தால் எல்லாம் ஒரே மாதிரி தான். சொல்கிறதும் இல்லை, நிற்கிறதும் இல்லை. அப்போ ட்விஸ்ட்லாம் எதுவுமே இல்லையா? ட்விஸ்டா? ட்விஸ்ட் வேணுமா என்ன? அப்போ இது எல்லாமே ஒரு கனவா காமிச்சிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஹீரோவோட கனவு. அந்த காஃபி ஷாப் சீன், அந்த பையன் எல்லாமே போய். ஸோ அன்னைக்கு தைரியமா அந்த பொண்ணு முன்னாடி போய் நிற்கிறான் பேசுறதுக்கு. பொண்ணு என்ன சொல்லுவா? கண்டிப்பாக நோ தான். ஆனால் அங்கே தான் லவ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பற்றி தெரிய வருது. மனசில் விதைக்கிறோம். இதான் கதையா? இதுவும் கதை தான். இதை தான் நம்ம படமாக எடுக்க போகிறோம்.
சொல்ல வேண்டிய சொல்லியாச்சுன்னா போதும். அப்போ என் 2 வருஷம் நாளைக்கு கண்டிப்பாக போகிறோம். எங்க? ம் டேய் டேய், இது அவன் படத்தோட கதைடா, உன் நிஜ வாழ்க்கையோட சேர்க்காத. கீர்த்தனா, என்னோட ஃப்ரெண்டோட படத்தோட கதையை கேட்டு தான் தைரியமாக வந்து நின்ட்டேன். என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும்லாம் தெரில. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா இல்லை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டா? என்ன சொல்ல? நீயே சொல்லு. நீங்க யாரு? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? தூ